விட்டு இடம் மாறுறது, இடத்தை மாத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க செஞ்சுக்கலாம். அடுத்து அனுசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அனுசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுடைய ராசியிலேருந்து 3, 4க்கு கூடியவரா இருக்கிறார். இப்ப என்னன்னா, சனி பகவானும் வக்ரகதி நிலையில இருக்கிறார். அவர் எப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னு பார்க்க போனோம்னா, எப்படி பார்த்தாலும் நவம்பர் 15க்கு பிறகுதான் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்ப இந்த காலகட்டம் வரை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதலீடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் பொறுமையா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்கு ஏற்றார் போல முதலீடுகள் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது இந்த அமைப்பு. அப்ப சனி பகவான் வக்ரகதி நிலையில இருக்கிற இந்த காலகட்டத்துல